ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளில உங்களுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற பலனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்குள்ள அந்த பலனை வச்சிருக்கிறாருங்க. நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சாட்சி இருக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பு இருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கும்? சுவையா இருக்கும்ல. உப்பு இல்லா பண்டம் குப்பையில. அப்ப நீங்க போற இடம் எப்படிங்க? உப்பு எப்படிங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் சாப்பாட்டுல குழம்புல ஒரு இடத்துல போட்டா போதும் இல்ல, பரவிடுது இல்ல. நீங்க போய் நின்னீங்கன்னா கர்த்தருடைய சமாதானம் எல்லாருக்கும் கடந்து போகும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க வெளிச்சம் எப்படிங்க? இருட்டு இருக்குதுன்னு வைங்களேன், நீங்க போய் நின்ன உடனே அங்க வெளிச்சம் வந்துடும். அப்படின்னா அந்த இடம் முழுவதும் சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, சாட்சியினாலே நிரப்பப்படும். கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பாருங்களேன், எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது, அவளுக்கு இருந்த சூழ்நிலையில மாற்றுகிற பலன் பாருங்களேன். எஸ்தர் 4:16 எஸ்தர் ஜெபிக்கிறாள். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறாள். கன்னி மாடத்துல ஒரு வருட காலம் தன்னை அழகுபடுத்தி கொண்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நாள் வந்த பொழுது அவள் அழகை கண்டு ராஜா அவளை பட்டத்து ராணியாக மாற்றினான் அல்லவா. அதே எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய குல மக்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனடியாய், சட்டம் வந்த உடனடியாய் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உபவாசிக்கிறார். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும். நம்ம ஒருவேளை உபவாசம் தான் கண்ணு உள்ள போயிட்டுதான் தேட வேண்டியதாகுது இல்லையா? ஒரே வேலை தான் உபவாசம் இருக்கிறாரு. ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டுற வேண்டியது இல்ல. உபவாச திருவிழா. அப்ப 3 நாள் இருந்த பாடி தான் கல்லறைக்கு பக்கத்துல தான் மீட்டிங் பண்ண போலது. வெளியே சொல்லல இல்லைங்களா? பாருங்க, எஸ்தர் 3:15 சூசான் நகரம் கலங்கிற்று. கலங்கி போச்சுங்க. காரணம் என்ன? தன் குல மக்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு சட்டம் வந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையிலே தனக்கு அழகு தேவையா? தனக்கு அந்த இளமை தேவையா? எல்லாம் போனாலும் போகட்டும் என்று சொல்லி தன்னைத்தான் தாழ்த்தி வருத்தி ஜெபித்து உபவாசித்து உள்ளே சொல்லும்படியான அனுமதி கிடைக்கும் என்று கர்த்தருடைய பாதத்துல. ஹல்லேலூயா. அதாங்க ரகசியம். எஸ்தர் 8:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆர்ப்பரித்து எப்படிங்க? அவளுக்குள்ளா இருந்த சூழ்நிலை மாற்றுகிற பலனை கர்த்தர் அற்புதமாய் அழகாய் வெளியே கொண்டு வந்தார். கலங்கின அந்த கேபிட்டல் சிட்டி ஜெபித்த பிறகு கலக்கம் சந்தோஷமாய் மாறியது, சஞ்சலம் சமாதானமாய் மாறியது. சூழ்நிலைகள் கண் கலங்க வைக்க கூடாது. சூழ்நிலைகள் தானாக மாறாது. சூழ்நிலைகளை நாம் தான் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தான் சூழ்நிலையை மாற்றணுங்க. ஒரு இடத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலை யார் நீங்க தான் மாத்தணும். நீங்க மாத்தாம யார் மாத்துவா? நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? நீங்க முதல்ல எதிர்பார்க்கிற நபர் நீங்க தான். ஒரே ஒருத்தி செயல்பட்டால் அவளுக்கு இருந்த பலன் சூழ்நிலையில மாற்றுகிறது. சூழ்நிலையில் மாற வேண்டும் என்று மொர்தெகாய்க்கும் ஜனங்களுக்கு விருப்பம் இருந்தது. குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும் விருப்பம் இருக்கும். வியாபாரம் தொழிலே சூழ்நிலை மாற வேண்டும் விருப்பம் இருக்கும். கஷ்ட நஷ்டம் மாற வேண்டும் விருப்பம் இருக்கும். பலருக்கு சூழ்நிலைகள் மாற வேண்டும் விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த பலனை, உனக்குள் இருக்கிற அந்த பலனை கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே பலப்படுத்தி மீண்டுமாக வெளியே கொண்டு வர வேண்டும். அதான் 5:13 சொன்னார் மத்தேயு, நீங்கள் பூமிக்கு உப்பு. 14 நீங்க பூமிக்கு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நம்மை நாமே சுற்றி இருக்க சூழ்நிலை மாற்றுகிற பலசாலிகளாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 2:4-41 வாசிக்கும் பாருங்களேன். பேதுரு எழும்பி நிற்கிறான். ஆயிரக்கணக்கான மக்கள் எருசலேம்ல கூடியிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்த சூழ்நிலை, பழைய ஏற்பாட்டை நம்பின சூழ்நிலை. 14ஆம் வசனத்துல பேதுரு எழும்பி நின்று சொன்னான், யூதர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். அது யோவேல் தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது. கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொன்னது அது நிறைவேறிற்று. சங்கீதக்காரன் தாவீதின் வார்த்தையை சொல்லி இயேசுவை சொல்லுகிறான். எருசலேமே மாறினது. சூழ்நிலை மாத்திரம் பாருங்க. அவன் பேசின வார்த்தை 3000 பேர். அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுதுங்க. தேவனுடைய வார்த்தை உன் சூழ்நிலை மாற்றட்டும். உன் குடும்பத்துல காலையில ஏஞ்ச உடனே நீ பேசுற வார்த்தை சூழ்நிலை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லி 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 சூழ்நிலை மாற்ற வேண்டுமே தவிர சோகமான இறுக்கமான அந்த முகத்தை வைத்துக் கொண்டு வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க. எப்ப பார்த்தாலுமே துக்கமா சொல்றது இல்லையா?
அது மாப்பிள்ளை மாதிரி ஷேவ் பண்ணி போக வேண்டித்தான். அதை விட்டுட்டு நல்ல ட்ரெஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் இருக்கும் வீட்டில், அதெல்லாம் விட்டுட்டு கசங்கி போனது. ஒரு ஆஃபீஸுக்குனால வேலைக்கு எப்படி போகணுங்க? டிப்டாப்பாக போக வேண்டாம். எங்கேயோ கல்யாணத்துக்கு 2 நிமிஷம் நிற்கிறதுக்கு பயங்கர மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி போகிறோமா? சர்ச்சுக்கு எப்படி போகிறோம்? ஒரு டிஷர்ட் போட்டுன்னு போனால் கிளப்லேயே உள்ள விடுறது இல்லை. அப்புறம் எங்க சர்ச்சு? அப்போ நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? பாருங்களேன், நீ சூழ்நிலை மாற்ற வேண்டும், சூழ்நிலை கெடுத்துடக்கூடாது. போய் உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா 4 பேர் கர்த்தர் நாமத்தை உயர்த்தணும், இதுதான் கர்த்தருடைய புள்ள அப்படின்னு காமிக்க கூடாது இல்லைங்களா? கிழிஞ்சு போன பேண்ட், அந்த பேண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா போட்டுருவோம் பொழுது. இதான் லேட்டஸ்ட் ஃபேஷனா இல்லையா? அதில் உள்ளுக்கிற அண்டர்வேர்லாம் தெரியுற மாதிரி, இன்னர் வேர்லாம் தெரியுற மாதிரி. என்னங்க இது? நீ சூழ்நிலையை மாற்ற பிறந்தவன், சூழ்நிலை கெடுக்க பிறந்தவன் அல்ல. இன்றே இப்பொழுதே உன்னை கொண்டு கர்த்தர் சூழ்நிலைகளை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஒரு விஷய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் இதை பார்த்து கொண்டு பேரோட வாழ்க்கையில் அந்த மோசமான கடினமான நஷ்டமான சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா, மாறட்டும் அப்பா. எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு பிள்ளையோட வாழ்க்கையில அந்த பலன் அவர்களுக்குள்ள இருப்பதை வெளிப்படுத்தி மாற்றக்கூடிய கிருபையை ஊற்றுங்கப்பா. தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால தேவனதை செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.